ஸ்கூலில் செக்யூரிட்டியாக பார்க்குறேன். அந்த ஸ்கூலில் படிக்கிற பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அந்த பொண்ணு மேலே. அவள் தனிமையாக ஃபீல் பண்ணும்போது இந்த கேப்பில் நம்ம வந்து அவன் மனசில் இடம் பிடிச்சோன்ட்டு இவனும் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டின்னு போய் ஐடியா கொடுக்குறான், எங்கள் வீட்டில் இருந்துடுறியான்ட்டு. அவளுக்கும் மெச்சூரிட்டி இல்லாமல் நானும் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா அப்பா இந்த பொண்ணை கண்டுக்கிறதே இல்லை. டெய்லி நைட்டு இவன் வந்து அந்த பொண்ணுன்னு ஒரு நாளும் யூஸ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அப்புறம் திடீர்னு அந்த பொண்ணு வந்து இவன் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறான்ட்டு அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆனதும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் நினைக்கிறதுக்குள்ளே 10 வருஷம் ஆயிடுது. 10 வருஷத்தில் ஒரு நாள் கூட அந்த பொண்ணை அவன் வெளியே கூட்டின்னு போனதே இல்லை. அந்த ஒரு ரூம்லேயே அடைச்சி வச்சிருக்கான். இந்த பொண்ணு வாய் விட்டு கேட்டுறான், ஏன் வெளியே கூட்டின்னு போக மாட்டேன்ட்டு. சரி ஓகே, உனக்கு 2 hours டைம் நீ போயிட்டு வந்துடுன்றா. முதல்ல வெளியே போயிட்டு அந்த ஃபீலை அனுபவிக்கும் போது அவளுக்கு சூப்பராக இருக்குது. போயிட்டு அப்புறம் அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் எடுத்துக்கின்னு 2 hours அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறா. அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை வந்தது இவன் மேலே. அதுக்கப்புறம் அவன் காசு கொடுத்து, சரி ஓகே நீ 1 வீக்லி ஒன்ஸ் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுக்குறான். அந்த காசு எல்லாமே இவள் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் கண்டினியூஸாக அந்த ஷாப்பிங் போகிறவர்கிட்ட இவள் வந்து மனசு விட்டு சொல்கிறா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்லும் போது அவன் உடனே கூகுள் செக் பண்ணுறான். ஓகே 10 வருஷம் முன்னாடி காண போன பொண்ணு இதுதானான்ட்டு உடனே போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான். போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண உடனே போயிட்டு அந்த செக்யூரிட்டியை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு ஃப்ரீடம் கிடச்சி